ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஹஸ்பண்டுக்கு என்ன கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து டிரைவராக இருக்காங்க. அவங்க வந்து எப்படி ஹெல்த்தியாக டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுற அப்படின்னு பார்க்கலாம். இப்போ காலையில் எழுந்து வந்த உடனே வந்து ஜன்னல் திறந்து விட்டுருந்தோம். மழை வந்ததுன்னா சில்லுன்னு காற்றும், வெயில் அடிச்சதுன்னா காலையில் வந்து அந்த வெயில் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து அதுக்கு நேராக வெயில் படுற மாதிரி நான் நின்றுப்பேன். நின்றுட்டு தான் வெங்காயம், தக்காளி, காய்கறி கட் பண்ணுறதெல்லாம் அங்கேயே கட் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த வெயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா க்ளோவாக இருக்கும் அந்த வெயிலில் நிற்கும் போது. நைட்டே வந்து திணையரிசி எடுத்து வச்சுட்டு போயிட்டேன், பொங்கல் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்து பார்த்தா அதில் வந்து எறும்பு தண்ணி பட்டுட்டு இருக்குது. கொஞ்சம் உருண்டைகள் மாதிரி இருந்தது. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு வந்து திணை அரிசி, அதுக்கப்புறம் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டு வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வந்துட்டோம்னா இதெல்லாம் ஊறி இருக்கும். நம்ம பொங்கல் செய்யவும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பொங்கல்னாவே எப்போவுமே உளுந்து வடை வந்து செஞ்சுடுவேன். ஏன்னா எங்கள் 2 பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து உளுந்து வடைனா பிடிக்காது, பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சதை நான் எப்பவுமே செய்வேன். பருப்பு சாம்பாருக்கு வந்து ஊற வச்சுட்டதுனால வந்து ஊறிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டு வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வாசல் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டு வந்துட்டு, நம்ம திணை அரிசி இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் பொங்கல் செய்யும் போது இது மாதிரி பருப்பை வந்து நம்ம வறுத்துட்டு சேர்க்கணும். சேர்க்கும் போது பருப்பு வந்து நல்லா குழைவே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் பொங்கல். இந்த பருப்பு இந்த பொங்கல்லாம் வேகும் போது இந்த நுரை வரும் இல்லையா, நான் எப்போவுமே அது எடுத்துருவேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இன்றைக்கி செடியில் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் இருந்தது, அதையும் போட்டு சாம்பார் வச்சிடலாம் சொல்லிவிட்டு அதையும் கட் பண்ணி போட்டுட்டேன். நிறைய இருந்தால் நிறைய போட்டு கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ஒரு குட்டி கேரட்டு, சின்ன உருளைக்கிழங்கு வந்து போட்டு கடைஞ்சா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்கிட்ட அதெல்லாம் இல்லாததுனால இது மட்டுமே போட்டு இது கூட மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் சொல்லிட்டு வேக வச்சுருந்தேன். பக்கத்துலேயே வந்து பொங்கல் வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சு. இது ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி சவுண்டு விட்டு சூப்பராக வெந்து வச்சு, நான் என்ன பிளான் பண்ணேன்னா, குழந்தைங்களுக்கு வந்து காலையில் வந்து பொங்கல், வடை, சாம்பார் கொடுத்துடலாம். மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கருவேப்பிலை சாதம் கேட்டிருந்தாங்க. 2 பேருக்கும் கருவேப்பிலை சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணேன். ஆனால் எங்கள் குழந்தைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடையை பார்த்ததுமே வந்து மதியத்துக்கு பொங்கல், வடை, சாம்பார் எடுத்துக்கிட்டாங்க. காலையில் கருவேப்பிலை சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்டு மதியம் பொங்கல் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சூப்பராக வந்து வடை வெந்துடுச்சு. இந்த மாதிரி அதாவது ஒரே ஒரு டம்ளர் தான் பருப்பு போட்டேன் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வடை கிட்ட இந்த மீடியம் சைஸ் வடை வந்து கிடச்சிது. குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஃபன், ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிறுதானியங்கள் சேர்க்கும் போது எங்கள் வீட்டில் வந்து டெய்லியுமே ஏதாவது ஒரு வேளை வந்து சிறுதானியங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று இட்லி, தோசை, அப்படி பொங்கல், அப்புறம் கிச்சடி, சாம்பார் சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி வந்து நான் செஞ்சுருவேன். ஏன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஹஸ்பண்ட் வந்து டிரைவருன்றதுனால அவங்க நைட்டெல்லாம் வந்து கண் முழிச்சு வண்டி ஓட்டுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் நான் எப்போவுமே கொடுப்பேன். லஞ்சாக இருந்தாலும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஹெல்த்தியாக தான் கொடுப்பேன். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வந்து கருவேப்பிலை சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரைலாம் கட்டி கொடுத்துட்டேன். மதியத்துக்கு வந்து குழந்தைங்க வந்து இன்றைக்கி பிஸ்கெட் கேட்டு போயிருந்தாங்க, கீ பிஸ்கெட். வீட்டில் நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நெய் பிஸ்கெட் செஞ்சிடலாம் சொல்லிவிட்டு சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், இது கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்தோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லை. இதில் வந்து 2.5 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு மைதா மாவு தேவைப்படும். நம்ம எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு குட்டி குட்டி சைஸில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைன் போட்டு ஓவனில் பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடும். சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது விரும்பி சாப்பிடுவாங்க. அது எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிடிக்கும். இதை பேக் பண்ணி வச்சுட்டு வீடே நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.